அடிப்படை சத்தியங்கள் என்ற தலைப்பிலே அஸ்திபாரமான சில உபதேசங்களை நாம் இன்றைக்கும் பார்க்கவிருக்கிறோம். ஆவிக்குரிய உலகத்திலே நமக்கு வரும் சந்தேகங்கள், பல காரியங்களை நாம் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் அதை பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். அந்த வரிசையிலே நாம் நேற்று தினத்திலும் கூட நாம் மிக முக்கியமான சில காரியத்தை பார்த்தோம். அதாவது உணவு வகைகள், தேவ பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் நியமித்திருக்கிற உணவு வகைகள் என்ன என்பதை பார்த்தோம். ஏன்னா இந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு குழப்பங்களும் சில வேளைகளில் இடறல்களும் கூட சம்பவிப்பது உண்டு. அதை தெளிவுபடுத்துவதற்காகவே அதை ஆரம்பத்திலிருந்து ஆதி ஆகமத்திலிருந்து இந்த கிருபையின் காலம் வரையிலும் ஆண்டவர் உணவு பழக்க வழக்கங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். ஒருவேளை நேற்றைய செய்தியை யாராவது பார்க்க தவறி இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்காக மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் வரும்போது பலர் புதிதாய் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வர்றவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி காரியங்களை தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அதனாலே நீங்கள் அதை தெரிந்து கொள்ளும்பொழுது இளம் விசுவாசிகளுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் இப்படி சில விஷயத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இடறி ஆண்டவரை விட்டு விலகி போகிறதற்கு ஏதுவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அந்த காரியத்தை நேற்று மிக தெளிவாக அதை குறித்து பேசியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்களும் தெரிந்து கொள்வது நல்லது. நீங்கள் மற்றவர்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்கும் அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கின்றது. சரியா? இன்றைக்கு அதே போல் நம்ம இன்னும் ஒரு குழப்பகரமான கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற இன்னொரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் அஸ்திபாரமான விஷயங்கள். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய சபை சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுகிறது, இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா என்றைக்குமே ஒரு தேவ பிள்ளை நம்ம வித்தியாசமான சபைகளுக்கு போகலாம். அது தவறு. ஆண்டவர் உங்களை எந்த சபையிலே ரட்சித்து உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறாரோ அந்த சபையிலே நீங்கள் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கவும், அந்த சபையிலே நீங்கள் ஐக்கியமாக இருக்கவும், அந்த சபையோடு நீங்கள் இணைந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்வதற்கு நீங்கள் ஏதுவாக இருக்கவும் ரொம்ப அவசியம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சபை என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்வதற்கும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஏதுவாக கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல இருக்கின்றதை கர்த்தரை தீர்மானித்து வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நீங்கள் உறுதியாக நின்று ஆண்டவரை உண்மையாய் ஆராதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். அதனால் உங்கள் சபை அதில் சில கோட்பாடுகள் இருக்கலாம். அது ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், சில நேரத்தில் உங்களுக்கு சிலது பிடிக்காமல் இருக்கலாம். அது சில விஷயங்கள், எல்லாத்தையும் சொல்ல சில விஷயங்கள் அப்படி ஏதாவது இருக்கும். அதை பற்றி நீங்கள்லாம் பெருசுப்படுத்தாமல் கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்க்கணும். எப்போவுமே நீங்கள் கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சில விஷயங்கள் பிடிக்காமல் கூட இருக்கலாம். பல விஷயங்கள் பிடிச்சிருக்கும், சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும். அதனாலே நீங்கள் சபையை மாற்றிக்கொள்வதோ இந்த மாதிரி காரியங்கள் இல்லாதபடிக்கு நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருகிறதுல கவனமாக இருக்கணும். எதையுமே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பார்த்து அதன் அடிப்படையிலே நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதான் முக்கியம். நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீங்களோ சரி, ஆனால் வேத வசனத்தின் வெளிச்சத்தின்படி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும். இந்த சபையின் போதனைகள் வசனத்தின் வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில விஷயங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சால் நீங்கள் வேதத்தோடு எப்போவுமே நீங்கள் பாருங்கள், ஒத்து பாருங்கள். அதை தான் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஏனென்றால் கடைசி நாட்களிலே ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது நீ எந்த சபை, அதில் என்ன சட்டத்திட்டம், அதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவர் என்ன கேட்க போகிறதுனா வேத வசனத்தின்படி நீ இருந்தாயா என்பதை ஆண்டவர் கேட்பார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளிலே என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. அப்பொழுது நான் அல்ல, நான் சொன்ன வசனமே அவர்களை நியாயம் தீர்க்கும் அப்படின்னாரு. என்னுடைய வார்த்தைகள், நான் எழுதி கொடுத்திருக்கிற வசனம்தான் உங்களை நியாயம் தீர்க்குங்கிறார். அதனாலே நீங்கள் எப்பொழுதுமே வசனத்தின் வெளிச்சத்தில் தான் எதையுமே பார்க்கணுமே தவிர மற்றதெல்லாம்
நீங்கள் செகண்டரியாக தான் வச்சுக்கணும். வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும். வேறு எதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொள்ளுகிற ஒரு தலைப்பு, இன்றைக்கி இது வந்து எந்த சபைகளையும் யாரையும் மனதில் வைத்து நான் பேசுவது கிடையாது. எப்போவுமே யாரையும் குறை சொல்வதோ குற்றப்படுத்துகிறதோ தாக்குவதோ என்னுடைய நோக்கமும் கிடையாது. இதில் வந்து நான் ஒரு தலைப்பை நம்ம எடுத்து தியானிக்கிறோம்னா அதில் கண்டிப்பாக நன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நம்ம அதை தியானிக்கிறோம். நம்ம சும்மா கான்ட்ரவர்சியாக ஏதோ நம்ம ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாங்க அதுக்கு கவுண்டர் பண்ணணும் அப்படிலாம் ஒருபோதும் நம்ம பேசுறது கிடையாது. இதில் வந்து ஒரு செய்தியை நம்ம தியானிச்சோம்னா கண்டிப்பாக அதனால் ஒருத்தருக்கு பக்தி விருத்தி உண்டாகணும், சிலருக்கு சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகணும், சிலருடைய வாழ்க்கை பாவத்திலிருந்து வெளியே வரணும். இதுதான் நம்முடைய நோக்கம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறதான தலைப்பு என்னென்னா, இன்றைக்கி வெளியரங்கமான தோற்றத்தை குறித்து ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதாவது சிலர் வந்து ஒயிட் ட்ரெஸ், சில சபையில் வந்து எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, சில சபைகளிலே விருப்பமுள்ளவர்கள் போட்டிருப்பாங்க, சிலர் வந்து சில சபையில் பார்த்திங்கன்னா அந்த இதுவே இருக்காது, அந்த ட்ரெண்டே இருக்காது. சரி, அது ஒரு பக்கம். அதே போல் சில சபையில் பார்த்திங்கன்னா எல்லா பெண்களும் நகையை கழற்றி இருப்பாங்க, சில இடத்துல எல்லாருமே போட்டிருப்பாங்க, சில இடத்துல சிலர் போட்டிருப்பாங்க, சிலர் கழட்டி இருப்பாங்க, இப்படி கலந்துருப்பாங்க. சிலர் வந்து கழட்டிட்டு ஏண்டா கழட்டிட்டோமோ அப்படின்னு கழட்டிட்டோமே, தப்பாக கழட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் கழட்டினது திருப்பி போட்டாங்க எல்லா 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்ற பயத்தில் போடாமலே உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இருக்குது. சரியா, இது வந்து எல்லாருக்கும் தெளிவு ஏற்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு நாம் சில காரியங்களை நாம் வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, நகை அணிவது பாவமா இல்லையா? ஏன்னா இது சில இடத்துல பார்க்கும்போது அது வந்து மிக பெரிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணப்படும். நகை போட்டிருக்கிறவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுவதில்லை பல இடத்துல. நான் வந்து குறிப்பிட்ட சபை சொல்ல, சில இடத்துலையே சொல்கிறேன். நான் வந்து பல வருஷத்துக்கு முன்பதாக எவாஞ்சலிஸ்டாக இருக்கும்போது பல இடங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணி போகும்போது சில குறிப்பிட்ட இடங்கள், இங்கே எல்லாத்தையும் நான் சொல்ல நினைக்கல, ஆசைப்படலை. சில குறிப்பிட்ட இடத்துல போகும்பொழுது அங்கே அந்த கன்வென்ஷனில் கலந்து கொள்ளுகிற பெண்கள் எங்கிட்ட கேட்பாங்க, பிரதர் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறோம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் ஆசைப்படுறோம். சரி, நீங்கள் போய் ஒரு நல்ல சபையில், ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, நகை கழட்டினா மட்டும்தான் ஞானஸ்தானம் கொடுப்பேன் அப்படின்னு தெளிவான சட்டத்திட்டம் இருக்குது. அதனால் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் நகை போட்டுருக்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க, ஆகியனால் நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. இதில் இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கிறாங்க, மனதார சத்தியத்தை கை கொண்டு நடக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க போட்டிருக்கிற நகை அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறதற்கு அந்த சபை சட்டத்திட்டம் அந்த பகுதியிலே எல்லா சபைகளும் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கிற எல்லா சபைகளுமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அவங்க எங்கேயுமே இப்போ ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. வீட்டிலே அவங்க நகையை கட்டினா வீட்டில் அவங்களுக்கு பிரச்சனை வரும். இதுதான் பிரச்சனை. இப்போ அவங்க நகையை கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காக வாழணும், நம்ம தப்பு செய்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்காமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, கர்த்தர் வந்தால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு விதமான ஆவிக்குரிய பயத்தோடு இருப்பாங்க. அதனால் உடனடியாக கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணும் அப்படின்ற லெவலில் இருப்பாங்க. சொல்ல போனால் அவர்கள் நகையை கழட்டி போடுறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க. அது கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்காக, ஞானஸ்தானம் எடுப்பதற்காக அவங்க அந்த நகையை கூட கழட்டி போட்டு கூட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் குடும்ப சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அவர்களால் அதை செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது சபை அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மறுக்கிறது, குடும்பம் அவர்கள் நகையை கழற்றுவதற்கு மறுக்கிறது. அப்போ இதுக்கும் போக முடியல, அதுக்கும் போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவங்க உண்மையிலேயே ரொம்ப ஒரு தடுமாற்றத்தோடு, யாராவது நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கேட்பாங்க. அவங்களே கேட்பாங்க, யாராவது கொடுத்தா நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு இருப்பாங்க.
அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அவங்க கீழ்ப்படி நினைக்கும் பொழுது அதற்கு சில முட்டுக்கட்டைகள் குறுக்கே வந்து நிற்கும் பொழுது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். சரியா? இப்போ நான் வந்து எதையும் ஆதரிக்கவோ எதிர்க்கவோ நான் வரல. பைபிள் வசனத்திலிருந்து சில காரியத்தை சொல்ல போகிறேன். இப்போது இந்த நகை விஷயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இல்லையா? அதை நமக்கு தெரியணும். பல நேரத்தில் வந்து இந்த நகையை கழற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இப்படி போதிக்கப்படுகிற சபைகள், அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம், குறிப்பாக நான் சில விஷயத்தை நான் அந்த வேத வசனங்களை காட்டுறேன். அதன்படி அந்த வசனங்களுடைய காரியம் என்ன என்பதை குறித்தும் நம்ம கொஞ்சம் கவனிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 33ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நான் வாசிட்டே வரேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துல எல்லாமே புரியும். முதல் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இப்பொழுது நான் உங்களுக்கு முதல் 6 வசனங்கள், 33ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். கர்த்தர் மோசையை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டு கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். இந்த வார்த்தைகளை கர்த்தர் அவங்களை கடுமையாக பேசுகிற உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டு கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். அடுத்தது, ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோடு சொல்லியிருந்தார். இப்போ ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க இந்த இடத்துல. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார், கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோட சொல்லியிருந்தார். அப்படி சொல்லியிருந்தாராம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். இதுதான் மெயினாக இந்த காரியத்தில் எடுத்துக்கொள்ளுகிறதான வசனம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படி உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள் என்று ஆண்டவர் பேசியிருக்கார். அது மோசேட்ட சொன்னாராம். அதே போல் அந்த காரியத்தை கேட்டு ஜனங்களும் தங்கள் ஆபரணங்களை எல்லாம் கழற்றி போட்டாங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, அப்போ இந்த வேத வசனத்தை வைத்துக்கொண்டு நகையை கழட்டினா தான் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். ஏன்னா இங்கே அப்படி தான் சொல்லியிருக்கார் இல்லையா? உன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கழட்டி போடுங்க, அப்போ தான் நீங்கள் செய்ய வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்லுவேங்கிறார். இல்லாட்டா நீ நகை போட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேங்கிறார் ஆண்டவர். இது ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த வேத வசனத்தை வைத்து தான் நகையை போட்டால் நீ வந்து ஆண்டவருக்கே உரிய நபர் அல்ல, நீ வந்து ஆண்டவனோடு பேச முடியாது, நகை ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம், ஆண்டவரே சொல்லிட்டார், நீ அதை கழட்டி போட்டால் தான் நீ என்ன செய்ய வேணுங்கிறத அவனுக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. ஆகையால் நகையை கழட்டி போடணும் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு ஜனங்கள் நகை கழட்டி போட்டார்கள் என்பதையும் அதை மேற்கோள் காட்டி சொல்லுவது உண்டு. சரி, என்றைக்குமே ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு ஒரு உபதேசத்தை உருவாக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சம்பவம் ஒன்றை வைத்துக்கொண்டு உபதேசத்தை உருவாக்கக்கூடாது. உபதேசம் என்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்கள் இருக்கணும், அதாவது போதனைகள் இருக்கணும், அதற்கு நடைமுறை ஆதாரங்கள் இருக்கணும், டீச்சிங்ஸ் இருக்கணும், அதை பற்றி போதிக்கப்பட்டிருக்கணும். ஒரு உபதேசம் எப்படி உருவாகணும்னா போதிக்கப்பட்டிருக்கணும். போதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற
ஆதாரங்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்கள் இருக்கணும். ஒரு ஆதாரத்தை வச்சு செய்யக்கூடாது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்கள் இருக்கணும். அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது அதை வச்சு தான் ஒரு உபதேசத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ரொம்ப தெளிவாக தான் போட்டிருக்குது. ஆண்டவர் தான் நகை கழட்டி போட சொல்கிறாரு. கழட்டி போட்டால் தான் உங்களோட நான் நீங்கள் செய்ய வேண்டியதான் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அதன்படி அவர்கள் செய்தார்கள் என்றும் வேதம் தெளிவாக சொல்லுது. ஏன்? அப்போ நகை கழட்டினா தான் ஆண்டவர் ஒரு நபரோடு கூட கர்த்தர் அவர்களை சந்திப்பாரா? நகை கழட்டினால் மட்டும்தான் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையோடு கூட கர்த்தர் பேசுவாரா? நகையை கழட்டினா மட்டும்தான் ஆண்டவர் ஒரு நபரோடு கூட அவர் நடக்க வேண்டிய வழிகளை அவளுக்கு சொல்லிக் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தின் பின்னணியை நம்ம பார்க்கணும். என்றைக்குமே ஒரு வேத வசனத்தை அதனுடைய பின்னணியை பார்க்கணும். எதுக்கு சொல்லியிருக்கு, ஏன் சொல்லியிருக்குது, எந்த பின்னணியில் சொல்லியிருக்குது, யாருக்காக சொல்லியிருக்கு, இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கணும். இந்த யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி பேசுவதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் 32ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அதனுடைய உண்மையான விவரம் உங்களுக்கு புரியும். இது 32ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டிங்கன்னா அந்த சாப்டர் ஃபுல்லாக ரொம்ப ஒரு துக்ககரமான காரியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, மோசே சீனாய் மலைக்கு போயிட்டார். அது 19ஆம் அதிகாரத்தில் போயிட்டார். சீனாய் மலைக்கு போயிட்டார். சீனாய் மலையில் போய் அங்கே ஆண்டவர் அவரோடு கூட இடைப்பட்டுருக்கிறார். என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கான 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணம், அவங்களுக்கு வேண்டிய கற்பனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். பேசிகிட்டே இருக்கிறார். கர்த்தர் அவரை அழைச்சாரை தவிர என்னைக்கு உன்னை திருப்பி அனுப்புவேன் கர்த்தர் சொல்லலை. போகும்போது மோசே உணவு, தண்ணீர் அது மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகல. வெறுங்கையோடு தான் போயிருக்கார். தன்னுடைய கோலை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கார், வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகல. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மலையின் மேலே ஆண்டவர் அக்னிமயமாய் இறங்குகிறார். மோசையும் ஆண்டவரும் முகமுகமாய் பேசுகிறாங்க. அவ்வளோ மகிமை இறங்கிட்டு இருக்குது. அந்த மலையின் மேல் யாரும் ஏறி போய் மோசையை பார்த்துட்டு வர முடியாது. மோசை எப்படி இருக்கிறாரெலாம் பார்த்துட்டு வர முடியாது. நாட்கள் கடந்து போகிறது. 2 நாள், 5 நாள், 10 நாள், 15 நாள், 20 நாள், 25 நாள், 30 நாள் ஆயிடுச்சு. மோசே திரும்பி வந்த மாதிரி தெரியல. மலையில் அப்படி நெருப்பு எரியுது, ஆனால் மோசே திரும்பி வந்த மாதிரி தெரியல. கடைசியில் ஜனங்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஒருவேளை மோசேக்கு என்ன நடந்ததோ, இவ்வளவு நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேலே போயும் பார்க்க முடியாது என்று ஜனங்களுக்கு ஒரு கேள்வி. மோசே கண்டிப்பாக இறந்துட்டு இருப்பார் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 40 நாள் கிட்ட ஆகிப்போச்சு, 39 நாள் கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்படி வந்த உடனே ஜனங்கள் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி ஆரோன் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அடுத்தது கூட நிற்கிறவர் வந்து ஆரோன், அவருடைய சகோதரன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தலைமை தாங்கி நடத்தி வந்த அடுத்த முக்கியமான நபர். இப்போ மோசே வரலன்னு உடனே ஜனங்கள் வந்து பேசுகிறாங்க. 32ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இதுதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவியினால் கருப்படித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன நடக்குது, மோசேக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் மோசேங்க நல்லா தான் இருக்கிறார். ஆனால் ஜனங்களுக்கு அது தெரியாத நிலைமையில் என்ன செய்கிறாங்க, மோசே இறந்துட்டார் போல இருக்கு, நமக்கு ஒரு தெய்வங்களை உண்டு பண்ணும் கேட்குறாங்க. கேட்ட மாத்திரத்தில் ஆரோன் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஜனங்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியல, அவங்கள ஹேண்டில் பண்ணவே முடியல. கடைசியில் ஆரோன் வேறு வழி இல்லாமல் ஒரு காரியம் பண்ணுறார். உங்கள் நகைகளை எல்லாம் கட்டிட்டோம், காதில் இருக்கிற நகைகளை மட்டும் கொடுக்குன்னு கேட்குறாரு. காதில் இருக்கிறத மட்டும் கழட்டி கொடுத்தாலே ஒரு பெரிய பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிற அளவுக்கு அவ்வளவு கோல்டு கிடச்சிது. அதை வைத்து அவர் அருமையாக அதை உருக்கி
ஒரு அருமையான பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி இந்த இடத்திலே ஆரோன் செய்கிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியத்தை செய்தவுடனே ஆண்டவர் இப்பொழுது மோசேகிட்ட விஷயத்தை சொல்கிறார். இப்படி செய்த உடனே இந்த ஜனங்கள் இப்படி விக்கிரகாராதனை செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் மலையின் மேல் இருக்கிற மோசேக்கு சொல்கிறாரு. மோசே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறதை கண்ட உடனே அந்த இடத்துல ஆண்டவர் மோசே அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களை அழித்து விடுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழிக்கவும் நீ என்னை விட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் பேசுவார். நீங்கள் இதை இந்த 32ஆம் அதிகாரத்தில் 9 - 14 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்பொழுது உங்களுக்கு அது புரியும். அப்போ பார்க்கும் பொழுது இதை அந்த மோசேட்ட ஆண்டவர் சொன்ன உடனே அவன் வேதனையோடு பார்க்குறான். பார்க்கும்பொழுது ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டி வைத்து விக்கிரகாராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எங்கிருந்து கற்றுக்கொண்டாங்கன்னா எகிப்தில் இருக்கும்போது கற்றுக்கொண்ட விஷயம். அதே பாணியில் இப்போ விக்கிரகாராதனை நடக்குது. மோசே மிகுந்த ஆத்திரத்தோடு அந்த கற்பலைகளை தூக்கி போட்டு அடித்து உடைச்சிட்டு அவன் கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறான். ஆனால் கர்த்தர் ஆனாலும் பாவம் செய்கிறோம் நான் விடுறது கிடையாதுன்னாரு. உங்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று மோசே கேட்பான். லேவி கோத்திரத்தார் மட்டும் நிற்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது உங்கள் சகோதரர்களுடைய பட்டயத்தை உருவி இந்த விக்கிரகாராதனைக்கு காரணமாக இருக்கிறவங்கள வெட்டி கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது ஏறக்குறைய 3000 பேர் அந்த இடத்துல வெட்டி கொல்லப்படுகிறார்கள். இப்படிலாம் நடக்குது. அப்போது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோசேக்கும் கடும் கோபம். அந்த கோபத்தில் அவன் செஞ்ச 2 காரியம்னு பார்த்தீங்கன்னா 32ஆம் அதிகாரத்தில் 19, 20 இந்த 2 வசனத்தை மட்டும் படிக்கிறேன் பாருங்கள். அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியில் எரிந்து உடைத்து போட்டு, கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளைகளை கோபத்தில் தூக்கி எடுத்து எரிந்து அதை உடைச்சிட்டான். அதோடு விடலை. அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்னியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து, பாருங்கள், அந்த கோல்டை எரித்து பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். எவ்வளோ தூரம் அவனுக்கு அந்த காரியத்தை தாங்க முடியல. இதைத்தானே நீங்கள் தெய்வமாக வணங்குனீங்க, இதையை அரைச்சி குடிங்கன்னா. அப்போ இந்த அளவுக்கு அந்த இடத்துல ஆண்டவருடைய கோபம் வந்தது. மோசையும் அந்த வைராக்கியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவைகள் நடந்த பின்பு ஆண்டவர் இந்த ஜனங்கள் மேல் இருந்த ஒரு அபிப்பிராயம், இவங்க தொடர்ந்து என்னை பின்பற்றுவாங்க என்கிற காரியத்தில் ஆண்டவர் ரொம்பவே வேசனப்பட்டுட்டார். அவங்க மேலே அவருக்கு அவ்வளவு தாங்க முடியாத வேதனை. ஏன்னா ஆண்டவர் விக்கிரகாராதனை அவ்வளவு வெறுக்கிற தேவன். இவர்கள் இவ்வளவு தூரம் அற்புதங்களை கண்டு, அதிசயங்களை கண்டு, செங்கடல் பிளந்ததை கண்டு, எகிப்தில் 10 பெரிய வாதைகள் நடந்ததையெல்லாம் பார்த்து கடைசியிலே எகிப்திலே வணங்கி வந்த அதே கன்றுக்குட்டியை திருப்பி தெய்வமாக்கிட்டாங்களே. இது ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய ஒரு வேதனை. கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இனி நான் இந்த ஜனங்களோடு வரமாட்டேன், வந்தனா இவங்களை நான் கொண்டு போட்டுருவேன், இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அதனாலே நான் இவர் நடுவிலே பார்த்துக்கு 3ஆவது வசனம் 33:3 சொல்கிறாரு, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு, நான் கூட இருந்தேன்னா உங்களை திடீர்னு நிர்மூலம் பண்ணிவிடுவேன். அதனாலே வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறார். உங்களோடு வந்தனா உங்களுக்கு தான் ஆபத்து, நான் வரலைங்கிறார். ஒரு தூதனை வேணா அனுப்புகிறேன், அவன் நடத்துவார், நான் வரமாட்டேன்ட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்களுக்கு அவ்வளோ தூரம் வேதனை ஆயிடுச்சு. ஆண்டவர் உங்களோடு வரமாட்டேன்ட்டாரே. அந்த வேதனை வந்த உடனே அப்போ தான் என்ன செய்யறாங்க, துக்கமான இந்த வார்த்தைகள் ஜனங்கள் கேட்ட பொழுது அவர்கள் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தாங்க. அதன் பிறகு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஆபரணங்களை எல்லாம் கழட்டி போடுங்க, அதுக்கு பிறகுதான் நான் உங்களோடு கூட பேசுவேன்னார், நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு நான் சொல்லுவேன்னார். அதே போல் இந்த ஜனங்கள் தாங்கள் போட்டு தன் ஆபரணங்களை எல்லாம் கழட்டி போட்டாங்க. இது எனதுக்காக வந்தது. ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி பேசணும்? ஏன்னா
இந்த இடத்துல இந்த பொன் கன்றுக்குட்டி உருவானதற்கு காரணமே அவர்கள் போட்டிருந்த அந்த பொன் ஆபரணங்கள் தான் காரணம். அந்த பொன் ஆபரணங்கள் மட்டும் அவங்க போடாமல் இருந்திருந்தால் அங்கே ஒரு பொன் கன்றுக்குட்டி வந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நகைக்கு நேரடி விரோதியாக இல்லை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த இடத்தில் இந்த பொன் கன்றுக்குட்டி வருவதற்கு இவர்கள் போட்டிருந்த இந்த பொன் ஆபரணங்களே காரணமாக இருந்ததுனாலே அதற்கு அகைன்ஸ்டாக கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறார். இந்த ஒரு சம்பவத்தில் அந்த இடத்துல அந்த கோபத்தில் ஆண்டவர் அதை சொல்கிறாரு. சொன்ன உடனே ஜனங்களும் வேதனையோடு கர்த்தர் இப்படி எங்களோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு என்று அந்த உணர்வோடு அதை கழட்டி போட்டாங்கன்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, இது ஒரு உபதேசத்துக்குரிய ஒரு விஷயம் அல்ல, அந்த சம்பவத்தை சார்ந்து ஆண்டவர் பேசின ஒரு காரியம். இதை ஆண்டவர் எங்கேயுமே இந்த நியாயப்பிரமாணத்தில் கூட எங்கேயுமே 10 கட்டளைகளிலோ அல்லது பிரமாணங்களிலோ எந்த இடத்துலையுமே ஆண்டவர் நீங்கள் நகையை கழட்டி போடுங்கள் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் சட்டத்திலே ஆண்டவர் அதை பேசவில்லை. புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திலே கர்த்தர் அதை பேசலை. இந்த இடத்துல ஆண்டவர் செய்ததெல்லாம் அந்த சம்பவத்தோடு கர்த்தர் அந்த காரியத்தை செய்தாரே தவிர மற்றபடி நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தோடு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யவே இல்லை. அதில் எந்த இடத்துலையுமே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லலை. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு இஸ்ரவேல் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதற்கான காரியத்தையும் கர்த்தர் அந்த மலையில் பேசியிருந்தார். அதற்கான மாதிரியும் காமிச்சார். அதன் பிறகு ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கான சூழ்நிலை வரும்பொழுது அப்பொழுது மோசே ஜனங்களிடத்தில் நகையை கேட்டு வாங்குறார். கேட்கும் பொழுது ஜனங்கள் நகைகளெல்லாம் கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பகுதியும் பொன்னினால் செய்யப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டி பொன் தகட்டினால் மூடப்பட்டிருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தின் எல்லா விதமான பனிமுட்டுகள், கரண்டிகள், அங்கே இருந்ததான பொருட்கள் எல்லாமே, பாத்திரங்கள் எல்லாமே சுத்த பொன்னாக இருந்தது. எல்லாமே சகலமும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. அங்கே அந்த பெட்டியை தூக்குவதற்கான அந்த கம்புகளும் கூட பொன் தகட்டால் மூடப்பட்டது. கம்ப்ளீட்டாக கோல்டு பிளேட்டட், எல்லாமே தங்கத்தினால் அது மூடப்பட்டிருந்தது. இவ்வளவு தங்கம் எங்கேருந்து வந்துச்சு? கழட்டி போட்டாங்களே, எவ்வளோ வந்துச்சு? அந்த இடத்துல தான் கழட்டி போட்டாங்க. அது காதில் போட்டு இந்த மாதிரி கழட்டி போட்டாங்களே தவிர அதன் பிறகு அவங்கள்ட்ட இருந்திருக்குது. அப்போ ஆசரிப்பு கூடார விஷயத்தில் அவர்களிடத்திலேயே கர்த்தர் அந்த பொன்னாபரணங்களை வாங்கி அங்கே ஆசரிப்பு கூடாரத்திற்கான வேலைகள் நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது வேதத்தில் ஆண்டவர் அதை குறித்து கண்டம் பண்ணி நீ போட்டால் நீ பரலோகத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு பேசலை. அந்த இடத்தில் மட்டும்தான் அதை பேசியிருக்கார். நீ போட்டிருந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஏன்? அந்த இடத்துல அந்த பொன் கன்றுக்குட்டி உருவானதற்கு இவர்களுடைய நகை காரணமாக இருந்ததினாலே அந்த இடத்துல அவர் அப்படி பேசியிருக்காரே தவிர மற்றபடி ஆண்டவராகிய கர்த்தர் நகை குறித்து ஒரு உபதேசமாக பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திலேயோ வேறு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஆண்டவர் பேசவே இல்லை. புரிதலா? அப்போ இது உபதேசத்தில் வராது, உபதேசம் கிடையாது. அந்த சம்பவத்தை சார்ந்ததான கோபமான வார்த்தைகள், அந்த சம்பவத்தை வச்சு ஆண்டவர் கோபத்தோடு அவங்களோட பேசுனது தானே தவிர மற்றபடி அது கிடையாது. ஏன்னா இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னா அந்த நகையெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பெருமையோடு ரொம்ப இதாக இருந்திருக்கிறாங்க, அதில் ஒரு மேன்மையாக இருந்திருக்கிறாங்க. அதனால பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் பாருங்கள் எவ்வளோ தூரம் அவங்க எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணணும்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஒரு பெருமையோடு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படித்து நடக்கணுன்ற நிலைமையெல்லாம் போயிருந்துச்சு. அதை உடைக்கிறதுக்கு தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி கழட்டுனார். மற்றபடி இது உபதேசமாக ஆண்டவர் சொல்லவில்லை. அந்த சம்பவத்தோடு, அந்த பொன் கன்றுக்குட்டி சம்பவத்தோடு இணைந்து சொல்லப்பட்ட ஒரு காரியமே தவிர வேறு இல்லை. அதன் பிறகு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, இது தீர்க்கதரிசிகளின் மூலமாகவோ வேறு எந்த இடத்துலையும் கூட இந்த நகையை கழற்ற வேண்டும் என்கிறதான சட்டத்திட்டமாக எந்த இடத்துலையும் போதனைகள் கிடையாது. புரியலாம்? போதனைகள் கிடையாது. சிலர் சில வசனங்களை எடுத்துகிட்டு அதை நகை போடுறதுக்கு ஃபேவராக பேசுவாங்க, சிலர் கழட்டுறதுக்கு ஃபேவராக பேசுவாங்க. இதுக்கு சிலதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61 ஒரு நிமிஷம்
61 அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ இதிலிருந்து பார்க்கும்போது மணவாளன் மணவாட்டி அவங்க நகைகளினால் ஆபரணங்களினால் அலங்கரித்து கொள்வதற்கு ஒப்பாக, அதே மாதிரி இங்கே எனக்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிப்பித்தார். அப்போ இந்த இடத்துல 2 விதமான அலங்காரம் சொல்லியிருக்குது. மணவாளன் மணவாட்டி அவங்களுக்கு ஒரு அலங்காரம்னு சொல்லியிருக்குது. அப்போது மணவாளன் மணவாட்டி அப்போ அலங்காரம் என்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நகை போடுறது ரொம்ப நல்லது என்ற ஒரு கருத்து சில பேசுறது உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை என்கிறதை குறித்தும் சிலர் முக்கியத்துவம் பண்ணுறது உண்டு. இதில் இதற்கு ஒப்பாகின்றார். அப்போ இதை நகை போடுவதற்கு ஃபேவரான வசனமாகவும் எடுக்க முடியாது. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லப்படுது? ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை ஒரு அலங்காரமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் உலகத்திலே மணவாளன் மணவாட்டி அவங்களுடைய அலங்காரம்னு ஒன்று இருக்குது, அது ஆபரணங்கள் அப்படின்னு இருக்குது. ஆனால் நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய அலங்காரம் என்னென்னா, ரட்சிப்பையே நமக்கு அலங்காரமான வஸ்திரமாக, நமக்கு நீதியின் சால்வையை கர்த்தர் நமக்கு ஆபரணமாக நமக்கு தந்திருக்கிறார் என்று ஆவிக்குரிய ரீதியாக இது கம்பேர் பண்ணப்படுது. உலக அலங்காரம் அதோடு ஆவிக்குரிய ஒரு அலங்காரம் என்று சொல்லி கம்பேர் பண்ணப்படுது. மற்றபடி இது ஒரு உபதேச காரியம் அல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இளைய குமாரன் மூத்த குமாரன் அந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில், அதை படிக்க வேண்டாம், இப்போ நான் சொல்லிட்டே போகிறேன். அங்கே வீட்டை விட்டு வெளியேறின இளைய குமாரன் திரும்பி வரும்பொழுது அவன் கைகளுக்கு மோதிரங்களை போடுங்கள் அப்படின்லாம் அந்த தகப்பன் பேசுவார். அப்போ இது நகை பற்றி அது ஒரு உவமை, புரிதலாம். அப்போ அந்த இடத்துல அதை வச்சுட்டு நகைக்கு ஃபேவரா அப்படின்னு சிலர் எடுத்துக்கொள்வது உண்டு. இப்போ நான் ஃபேவராகவும் நான் சொல்ல வரல, நெகட்டிவாக சொல்ல வரல, என்ன சொல்லப்பட்டிருக்கு அதான் காரியம். ஆக மொத்தத்தில் யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டது நகை கழற்றும்படியான உபதேசம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நாங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே சொல்லப்பட்டது என்பது அந்த சம்பவத்தோடு சொல்லப்பட்ட கர்த்தருடைய கோப வார்த்தைகளை தவிர அது நகைக்கு எதிரான உபதேசம் அல்ல. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்திலே 4 சுவிசேஷத்தில் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை பற்றி உபதேசம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொன்னது போல் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அது ஒரு உவமை, புரிதலாம். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டான், அவன் திரும்பி வரும்போது பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு உவமை அது, மற்றபடி அல்ல. சரி, நிருபங்களிலே ஏதாவது அதை பற்றி இருக்குதுன்னா இருக்குது, நிருபங்களிலே இருக்குது. உங்களுக்கு 2 வேத பகுதியை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்வோம். முதலாவது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினதான முதல் நிருபத்தில் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 9, 10 2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் அலங்கரிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா எதில் அலங்கரிக்கணும்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் நகை மாத்திரம் போடலை, நிறைய இருக்குது. என்ன? ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இப்போது புதிய ஏற்பாடு எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் கம்ப்ளீட்டாக
இந்த காரியத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல வெறும் நகை என்று மட்டும் இல்லாமல் ஒரு 3-4 விஷயத்தை சேர்த்து பேசுகிறார் பவுல். என்ன சொல்கிறாரு? மயிரை பின்னுதல், தலையை பின்னுதல், அதை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. 2வது பொன், முத்து, விலையேற பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல். அப்போ இதை வந்து இன்றைக்கி சில இடத்துல வந்து பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு உபதேசமாக அப்படியே லிட்டல் எடுத்துக்கொண்டு தலைமுடியை பின்னக்கூடாது, பின்னுவதே பாவம் அப்படின்ற ஒரு கொள்கைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? பின்னல் போடுவதே தவறு, அதுவே பாவம் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அடுத்தது முத்துக்கள், பொன், விலையேற பெற்ற வஸ்திரம். அப்போ ட்ரெஸ் வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப லோ லெவலில் இருக்கணும் அப்படிலாம் இதை நினைக்கிறது உண்டு. இதில் வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதை ஃபோக்கஸில் இருக்கக்கூடாது, எது ஃபோக்கஸில் இருக்கணும்னு கொண்டு வரார். அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் என்னென்னா, உங்களை டெக்கரேட் பண்ணுறது, உலக பிரகாரமான டெக்கரேட் பண்ணுறதுல வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் வேண்டாங்கிறார். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறாரு? உலக பிரகாரமாய் உங்களை அலங்கரித்து கொள்ளுகிற விஷயத்திற்கு உங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக உங்களை அலங்கரித்து கொள்ளுகிறதான ஒரு ஃபோக்கஸில் வாங்கங்கிறார். அதை தான் சொல்கிறார். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான ஒரு அலங்காரம் என்பது வெளியிலே போடப்படுகிற அலங்காரம் கிடையாது. அது இல்லை. உண்மையான அலங்காரம் உங்களுடைய நடவடிக்கை, அதுதான் உங்களை அலங்கரிக்கிறது. ஆனால் தகுதியான வஸ்திரத்தை உடுத்துங்கள்ங்கிறார் இல்லையா? தகுதியான அப்படின்னு டீசெண்டான ட்ரெஸ்ஸை நீங்கள் உடுத்துங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து தெளிந்த புத்தியோடு நாணத்தோடு தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த நடவடிக்கைகள் உங்கள் கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல பவுல் வந்து தீமோத்தேயுவுக்கு இந்த காரியத்தை எழுதுகிறார். ஒரு இதில் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். பவுல் தன்னுடைய நிருபங்களிலே சபைகளுக்கு எழுதின எந்த நிருபத்திலேயும் அவர் நகைகளை குறித்து அவர் வந்து எழுதவே கிடையாது. புரியுதுங்களா? நகைகளை குறித்து மற்ற காரியங்களை குறித்து அவர் என்ன செய்யலை. வேறு எந்த நிருபத்திலையும், கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலேயோ, ரோமருக்கு எழுதின நிருபத்திலேயோ, தெசலோனிக்கே நிருபத்திலேயோ, பிலிப்பியர், எபேசியர், கலாத்தியர், எதுலேயுமே அவர் எழுதலை. அவர் எழுதுறது பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயு என்கிற இந்த பாஸ்டோரியல் எபிஸ்டல், ஒரு போதகருக்கு சொல்லும்போது அங்கே மட்டும் என்ன சொல்கிறாரு, இந்த நிருபத்தில் வந்து இந்த காரியத்தை தீமோத்தேயுக்கு எழுதும்போது மட்டும் எழுதுகிறார். அப்போ ஒரு குறிப்பிட்ட, இப்போ தீமோத்தேயுக்கு மட்டும் எழுதுகிறாருன்னா, அந்த தீமோத்தேயு சபையை நடத்தி கொண்டிருக்கிறாரே, அந்த சபையிலே சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. புரியுதுங்களா? இது வந்து கலாத்திய சபைக்கோ, எபேசிய சபைக்கோ, பிலிப்பி சபைக்கெல்லாம் எழுதலை. நிருபங்கள், அந்த பொதுவான நிருபங்களில் எதுலையுமே எழுதலை. ஒரு தீமோத்தேயுன்ற ஒரு பாஸ்டருக்கு மட்டும் எழுதுகிறார். அப்படின்னா அந்த தீமோத்தேயு என்கிறதான அந்த சபை போதகர் இருக்கிற அந்த சபையிலே சம் ப்ராப்ளம் இருந்திருக்கிறது. அந்த காரியத்தை டீல் பண்ணுறதுக்கு தான் அந்த பாஸ்டருக்கு வந்து இதை எழுதுகிறார். எழுதி இந்த விஷயத்தில் வந்து உன் சபையை நீ கரெக்ட் பண்ணுங்கிறார். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தை குறித்து பின்னணி என்ன அப்படின்னா, அந்த நாட்களிலே புறஜாதி ஜனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்ததான நபர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பார்த்தீங்கன்னா, ரோம சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. கொரிந்தி சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த புறஜாதிகளுடைய வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள் அவங்களுக்குள்ள நிறைய இருந்திருக்கிறது. இதை குறித்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது என்ன குறிப்பிடப்படுகிறது என்றால், அவர்கள் அதிகமான அலங்கரிப்பை அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து சபையில் காணப்பட்டிருக்கிறாங்க. விதவிதமாய், அதாவது சாதாரணமாய் ஒரு பின்னல் இல்லாமல் ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப பின்னல் போட்டு அதில் முத்துக்களை பதித்து ரொம்ப யார் பார்த்தாலும் அவங்களை திரும்பி பார்க்குற மாதிரி அவங்க அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி தங்களை வந்து அலங்கரித்து கொண்டு சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி வரும்போது இப்படிப்பட்டவர்கள் வந்து உட்கார்ந்து இப்படி விதவிதமான அலங்காரம் பண்ணி யாருமே அவங்கள திரும்பி பார்க்குற மாதிரி அவங்கள வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அது அந்த இடத்துல சபையிலே அது ஒரு ஒழுங்கீனமான காரியமாக இருக்கிறது. ஜனங்கள் ஆண்டவரை தேடுகிறதற்கு அது இடரல் பண்ணுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது.
அப்போ இந்த மாதிரி ஒரு காரியம் வரும்போது தான் பவுல் என்ன செய்கிறாரு, இதை வந்து கண்டம் பண்ணுறாரு. உனக்கு தகுதியான வஸ்திரத்தை உடுத்து, தெளிந்த புத்தியாரு, தேவ பக்தி உள்ள ஒரு பெண் என்பதற்கு என்ன அடையாளம், அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய நற்கிரியைகள் காணப்படட்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உன்னுடைய ஸ்டைல் என்ன இருந்துச்சோ அந்த ஸ்டைலை ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே ஸ்டைலை நீ என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி தான் கண்டம் பண்ணுறார். இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருந்ததான தோற்றத்தில் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த தோற்றத்தில் மாற்றம் வரணும். இது பெண்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஆண்களுக்குமே சொல்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம வந்து இருந்த அதே ஸ்டைலில் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு அதே மாதிரி இருக்கக்கூடாது. புரிதலா? எல்லாமே ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஹேர் கட்டிங்லேருந்து எல்லாமே சொல்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா மாற்றம் வரணும். அதே காரியத்தில் வந்து வந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமே இருக்காது. அதில் வந்து வெளியரங்கமான, அதாவது வந்து நம்முடைய சுபாவங்கள் தான் மெயின். சுபாவங்கள் மெயின். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஏற்ற நற்கிரிகள் தான் மெயின். ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்தில் தகுதியான வஸ்திரத்தை பற்றி ஏன் பேசுகிறாரு? இந்த நிருபத்தில் சொல்லும்போது தகுதியான வஸ்திரத்தை ஏன் பேசுகிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத வஸ்திரத்தை உடுத்தி இருந்திருக்கிறாங்க. புரிதலா? அந்த இடத்துல வந்து அந்த பெண்களை கண்டமிட்டார். தகுதியான வஸ்திரத்தை உடுத்தணும்னு சொல்கிறாருன்னா தகுதி இல்லாத வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் மற்றவர்கள் தங்களை இச்சிக்கும்படியான வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு சபையில் வந்து உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அதை தான் என்ன செய்கிறாரு? கண்டம் பண்ணுறார். என்றைக்குமே இது ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சரி எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணுறோன்னா அது மற்றவர்களை கவர்ந்து இழுப்பதற்காக, அவர்கள் நம்ம இச்சிப்பதற்கு ஏதுவாக நம்ம வந்து நம்முடைய ட்ரெஸ்ஸிங்கோ நம்முடைய அலங்காரங்களோ எந்த காரியங்களோ இருக்கக்கூடாது. இதை தான் ஆண்டவர் சொல்ல வர்றார். மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு விட்டுட்டு உங்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்கிறார். சாதாரணமாக இருந்திருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்காது. அப்போ தகுதியில்லாத வஸ்திரம் இருந்திருக்கிறது, விதவிதமான பின்னல்கள் இருந்திருக்கிறது, விதவிதமான நகை அலங்காரங்கள் இருந்திருக்கிறது, இது எல்லாமே இருந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் இது மற்றவர்களை கவருவதற்காகவே இந்த காரியத்தை செய்கிறபடினால் இதை பவுல் வந்து கடுமையாக கண்டிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் வந்து இதில் வந்து அதற்கு எதிரான ஒரு உபதேசமாக சொல்லலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவமாய் இந்த இடத்துல பேசுகிறார். இந்த ஒரு ப்ராப்ளம் அதுதான் டீல் பண்ணுறார். இது வந்து உபதேச சத்தியமாக இருக்குமானால் ஒவ்வொரு நிருபங்களுக்கு எழுதியிருப்பார். எந்த நிருபத்திலையுமே பவுல் வந்து எழுதலை. இதை குறித்து வேறு எந்த நிருபத்திலையும் எழுதலை. இந்த சபையில் இந்த பிரச்சனை இருந்ததுனால இதை எழுதுகிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இதை குறித்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுகிறது? கண்டிப்பாக ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும். புரிதுங்களா? ஒழுங்குமுறை இருக்கணும். நீங்கள் நகை போடாதுன்னு சொல்ல வரல. நீங்கள் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலங்கரிப்புக்கு உன் ஃபோக்கஸை வச்சு உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் அலங்கரிப்பை நீ விட்டுட்டு இதுக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காதேங்கிறார் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் அலங்கரிப்புக்கு உன்னுடைய ஃபோக்கஸ் பண்ணு. அதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றது. இங்கே பவுல் அதான் சொல்ல வர்றாரு. இப்போ நம்முடைய தெய்வீக சுபாவம் நமக்குள்ளே வரணும்னா அதற்கு ஒரு அலங்கரிப்பு. அதுக்கு என்ன அலங்கரிப்பு? நம்முடைய சுபாவம் நல்ல நேர்த்தியாக இருக்குன்னா அது ஒரு அலங்காரமான காரியம். அந்த சுபாவம் நேர்த்தியாக வர்றதுக்கும் அந்த அலங்கரிப்புக்கும் உங்களுக்கு டைம் தேவை. எப்படி மேக்கப் பண்ணுறதுக்கு டைம் தேவையோ அதே போல் நம்முடைய சுபாவம் நல்ல விதமாக இருக்கிறதுக்கும் அந்த மேக்கப்புக்கும் டைம் தேவை. அது என்ன? ப்ரேயர், வேத தியானம், ஜெபம். இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த அலங்கரிப்பு, இந்த ஆவிக்குரிய அலங்கரிப்பு உண்டாகுது. அதனால தான் சொல்ல இந்த ஃபோக்கஸில் வாங்க. ஏன் அந்த ஃபோக்கஸில் இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த மாற்றம் வரணுமே. இதை தான் இந்த இடத்துல சொல்ல வர்றார். மற்றபடி இதை வந்து உபதேசமாக சொல்லியிருந்தால் மற்ற நிருபங்களில் எழுதியிருப்பார், உபதேச சத்தியமாய் கொண்டு வந்திருப்பார். ஆனால் இந்த இடத்தில் இந்த குறிப்பிட்ட ஒரு சபைக்கு, ஒரு தீமோத்தேயுக்கு மட்டும் அதை எழுதினாரே தவிர வேறு எந்த சபை நிருபத்திலே பவுல் எழுதவில்லை. அதை நம்ம கவனிக்கணும். இதே போல் இன்னொரு வேத பகுதி இருக்குது. அது வந்து எழுதுனது பவுல் கிடையாது. பேதுரு எழுதின நிருபத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் மென்ஷன் பண்ணுவார். பேதுரு வந்து என்றைக்குமே எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவாக சொல்லப்படுறதான ஒரு நிருபம். எந்த ஒரு சபைக்கான உபதேசம் கிடையாது, பொதுவான நிருபம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். இங்கே எதுக்கு அதை சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு
கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்புமாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, என்ன பின்னணியில் சொல்கிறாரு, பேக்ரவுண்ட் என்னென்னா, இது உபதேசம் கிடையாது, சம்பவத்தோடு சேர்த்து எழுதப்பட்டதை தவிர இது உபதேச சத்தியம் கிடையாது. இங்கே ஒரு சம்பவம் என்ன, இந்த சபையில் பார்க்கும் பொழுது பெண்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு நிறைய எல்லா சபையிலும் இது பொதுவான நிருபம், அது குறிப்பிட்ட ஒரு சபைக்கு எழுதுறது கிடையாது, பொதுவான நிருபம். எந்த சபையிலையும் போய் பாருங்கள், பெண்கள் கூட தான் ஜாஸ்தி இருக்கும், ஆண்கள் குறைவாக இருப்பாங்க. அப்போ பெண்கள் சீக்கிரத்தில் வந்துடுறாங்க, ஆண்கள் நிதானமாக வராங்க. ஆனால் பல இடத்துல ஆண்கள் வராமல் இருக்கும்போது இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே அந்த குடும்பத்தில் சண்டை பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனை வரும்போது என்ன சொல்கிறாரு, இதுதான் பேதுரு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வெளியில் இவ்வளோ டெக்கரேட் பண்ணி இதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, பண்ணி கடைசியில் கூட புருஷனை ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த காரியத்துக்கு என்ன செய்யணும், நீங்கள் உங்களுடைய பயபக்தியோடு கூடிய கற்புள்ள நடக்கை, நல்ல நடவடிக்கையின் மூலமாக அவர்களை போதனையின்றி உங்கள் கணவரை நீங்கள் ஆதாயப்படுத்தலாங்கிறார். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி காரியங்களை அலங்கரிப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய அலங்கரிப்பு என்பது தெய்வீக சுபாவத்தின் மூலமாய் அலங்கரித்தால் உங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்களை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலாங்கிறார். அப்போ இந்த இடத்துல புறம்பான அலங்கரிப்பை டச் பண்ணி அதை சேர்த்து ஆவிக்குரிய அலங்கரிப்பை பற்றி மீன் பண்ணி பேசுகிறாருன்னா, இந்த ரெண்டு சம்பவத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நகையை குறித்தோ அல்லது உடையை குறித்தோ அதை போதனையை கொண்டு வராமல் இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க. இங்கேயும் இந்த பேதுரு சொல்கிறது என்ன, இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்பட போகிறது கிடையாது. நீ விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறதுனாலையோ, விதவிதமாக நகை அணிவதனாலேயோ, விதவிதமாய் தலைமுடியை பின்னி கொள்ளுகிறதுனாலையோ உன் கணவன் ரட்சிக்கப்பட போகிறது கிடையாது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உன்னுடைய தெய்வீக சுபாவங்கள், நல்ல நடக்கைகள் உனக்கு இருந்துச்சுன்னா அதன் மூலமாக நீ ஆதாயப்படுத்தலான்னு தான் கொண்டு வர்றாரு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, கம்பேரிசன் ரெண்டு இடத்துலையுமே பவுல் சொன்னது சரி, இந்த இடத்துல சரி, கம்பேரிசன், இதை விட இதுக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு கொண்டு வர்றாரு. புறம்பான அலங்கரிப்பை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட தெய்வீக சுபாவத்திற்கு நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே சொல்லப்படுகிற விஷயங்கள். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம புறம்பான அலங்கரிப்புக்கு உங்களுடைய ஃபோக்கஸ், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப புறம்பான அலங்கரிப்புக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டு நபராக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை திருத்தி கொள்ள சொல்கிறார். புரியுதுங்களா? இது ஆண்களுக்கு சரி, பெண்களுக்கு சொல்கிறேன், ரெண்டு பேருக்குமே காமனாக தான் சொல்கிறேன். புறம்பான அலங்கரிப்புக்கு நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டு பர்சனாக இருந்தால் ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரணும். ஏன் புறம்பான அலங்கரிப்பு நமக்கு ஃபோக்கஸ்டாக ஒருத்தருங்க இருக்கிறாங்க? மற்றவர்களுக்கு முன்பாக தாங்கள் ஒரு பெரியவர்களாக, எல்லாரை விட தாங்கள் ஒரு மேன்மையாய் காணப்பட, எல்லாரை விட நாங்கள் ரொம்ப விசேஷமாய் காணப்பட, எல்லாரை விட தாங்கள் உயர்ந்தவர்களாய் காணப்பட, எல்லாரை விட தாங்கள் ரொம்ப அழகுள்ளவர்களாய் காணப்பட, இப்படி எடுக்கிற முயற்சி தானே தவிர வேறு ஒன்றும் அதில் கிடையாது. இந்த முயற்சி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு வரும். நான் எல்லாரை விட நான் கிரேட், எல்லாரை விட நான் பெரிய ஆள், எல்லாரை விட நான் காஸ்ட்லியான ஆள், எல்லாரை விட நான் கொஞ்சம் மேன்மையானவன், இந்த புத்தி ரட்சிக்கப்படாதவனுக்கு இருக்கும். ரட்சிக்கப்பட்டவருக்கு இந்த புத்தி இருந்துச்சுன்னா அவங்களோட ரட்சிப்பே கேள்விக்குரிய விஷயம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் எல்லாரை விட நான் ஒரு கிரேட், நான் பெட்டரான ஆள் அப்படின்னு நம்ம காட்டிக்க நினைச்சாலே உங்கள் ரட்சிப்பு கேள்விக்குரியது. அப்போ நம்முடைய இருதயம், அதில் வருகிற மாற்றம் அது தோற்றத்திலும் வர வேண்டும். புரியுதுங்களா? இருதயத்தில் வருகிற மாற்றம் தோற்றத்தில் வரும். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,
அதுக்கு முன்னால் நம்ம வந்து கவர்ச்சிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்க அப்போ தகுதியான வஸ்திரத்தை உடுத்துகிறார்கள் இல்லையா? தகுதியான வஸ்திரம். உலகத்தின் ஃபேஷன் அது வந்து முன்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து எடுத்து விட்டார். இப்பொழுது அந்த ஃபேஷனெல்லாம் நம்மளை விட்டு போய் விடுகிறது. அதன் பிறகு ஒரு டீசெண்டான ஒரு நிலைமைக்கு வருவது தான் நமக்கு அழகு. புரிதல்? அப்போ இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதை எங்கேயுமே ஆண்டவர் வந்து உபதேச சத்தியமாக இல்லை, ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வாக மட்டுமே இது புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர இதை ஒரு உபதேச சத்தியத்தை போல ஆண்டவர் கொண்டு வரலை. இதை விட இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இதை விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அப்படி தான் சொல்லியிருக்காரே தவிர அதை கலற்றி போடு இதற்கு கூடாதுன்னு சொல்ல, இந்த ஃபோக்கஸை தள்ளி இந்த ஃபோக்கஸுக்கு வான்னு சொல்ல. ரெண்டு சம்பவம் புதிய ஏற்பாட்டில் ரெண்டே இடம். ஒன்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறது, சபைக்கு எழுதுகிற நிருபம் கிடையாது. அங்கேயும் சரி, பேதுரு எந்த சபைக்கு எழுதுறது கிடையாது, பொதுவாக எழுதுகிற நிருபம். அதுலேயும் சொல்கிறாரு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதை விட இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கணும்னு தான் கொண்டு வராங்களே தவிர அதை முற்றிலும் எடுத்து போடு அப்படின்னு சொல்லவில்லை. அப்போது என்னதான் காரியம் அப்படின்னா, நம்ம வந்து சாதாரணமாய் நீங்கள் வந்து எல்லாம் நகை கலட்டி போடணும் என்பது வேத சட்டம் கிடையாது. புரியுதுல? கலட்டி போடணுங்கிறது வேத சட்டம் கிடையாது. அப்போது நகை கழட்டவங்கள தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல மாட்டேன். புரியுதுல? நகை கழட்டினவங்கள தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் போதிக்கிறீங்களான்னு என்ன கேட்டால், நான் கண்டிப்பாக அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவரவர்களுக்கு தேவன் எப்படி நடத்துகிறாரோ அந்தந்த நபர்கள் அந்தந்த காரியத்தை அவர்கள் கடைபிடிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் மற்றவர்களை கவர்ச்சிக்கும் விதமாக போடுவது கண்டிப்பாக தப்பு. பைபிள் அதை கண்டிக்குது. ஆனால் அதனால் கழட்டி போடுறதா நீ பரிசுத்தம் அடைவாய் அப்படின்னா அது கிடையாது. நகையை கழட்டினவன் தான் பரிசுத்தம் அடைகிறான் அப்படின்னா கிடையாது. நகையை கழட்டாதவங்கெல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்க அப்படி கிடையாது. உங்களுடைய காரியம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அதை தான் நீங்கள் பார்க்கணும். சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ரொம்ப கிரேசியாக இருப்பாங்க, விதவிதமான ட்ரெஸ் பண்ண சொல்லி அது மாதிரி கிரேசியாக இருப்பாங்க. அவங்கள வந்து ஆண்டவர் சொல்லுவார், மாற்றுன்னுவார், உன்னுடைய காரியங்கள் மாறணும்னுவார். ஏதாவது சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பைத்தியமாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில். அந்த இடத்துல வந்து கர்த்தர் அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ட்ரெஸ்ஸிங்லேயோ வெளியரங்கமான அலங்காரத்துலேயோ ஏதோ ஒன்றில் வந்து அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, அதுலேயே அவங்க ஃபோக்கஸில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை வந்து கர்த்தரை வந்து கையை வைப்பார். ஏன்னா அவனுடைய ஃபோக்கஸ் வந்து கர்த்தர் பக்கம் திரும்புறதுக்கு அதுவே இடரலாக இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சில நேரத்தில் என்ன செய்வார், கலட்டி போடுன்றவர். ஏன்னா இது உனக்கு இடரல், இது இருந்தால் நீ பரலோகத்துக்கு வர மாட்டேன். ஆனால் அதை பற்றி ஒருத்தர் ஒரு பொருட்டாவே நினைக்காதவனை பற்றி ஆண்டவர் வந்து விட்டுருவார். சரி, அதை அவன் பொருட்டாவே நினைக்கல, ஆண்டவர் அதை பற்றி பெருசு பண்ண மாட்டார். அதனால கலட்டினவர்கள் தப்பு பண்ணிட்டோன்றது கிடையாது. அது உங்களுக்கு கர்த்தர் பேசி இருந்தால், உங்களுக்கு அது பிரதிஷ்டைனா சந்தோஷமாய் அதில் இருங்க, திரும்பி மாற்றிக்காதீங்க. நீங்கள் எதில் பிரதிஷ்டை பண்ணீங்களோ அதை கரெக்டாக இருங்க. உங்கள் உள்ளத்தில் உங்களுக்கு கர்த்தர் பேசி இருந்தால், மற்ற மனுஷருக்கு ஆகலை, உங்களுக்கு கர்த்தர் பேசி இருந்து நீங்கள் உங்களுக்குள்ள இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்திருந்தால் அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், தப்பே கிடையாது, ஃபாலோ பண்ணுங்கள், அது நல்லது. உங்களோடு கர்த்தர் பேசினதை வந்து அது உங்களுக்கு தான் தெரியும், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், இல்லையா? அதனால் பைபிளில் வந்து இப்படி பெரிய சட்டமாக போடலையே, அப்போ திருப்பி எடுத்து மாட்டிக்கலாமா அப்படி யோசிக்காதீங்க. உங்கள் பிரதிஷ்டை அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது, அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் இது பைபிளை வந்து சட்டமாய் இல்லை, புரிதா? சட்டமாய் இல்லை. அதனாலே நம்ம வந்து எதுக்குமே நம்ம வந்து அடிமையாக இருக்கக்கூடாது. வேதம் நமக்கு அப்படி தான் சொல்லுது. நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 வசனத்தை காட்டுறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 6:12. ஃபஸ்ட்டு, 2வது இன்னொரு வசனத்தை படிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் எனக்கு, நான் தேவ பிள்ளை, எனக்கு அது தகுதியாகாது. மற்றவனுக்கு ஒத்துப்போம், எனக்கு ஒத்து வராது. புரியுதுலா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது.
அடுத்து சொல்றார் பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் இது அடுத்தடுத்து ஒரு அடிமை மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அடிமையாக இருக்கக்கூடாது. புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வந்துச்சுன்னா உடனே அடுத்த மாடல் வாங்கணும், இப்படி ஒரு பைத்தியமாக இருப்பாங்க. புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒன்று வந்து அந்த அது அப்படியே உடனே அது அப்படியே அடிமையாக இருப்பாங்க. அது மாதிரி அடிமையாக இருக்கக்கூடாது. எதுக்குமே நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாராது. அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாராது. அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேங்கிறார். இன்னொரு வசனம், அதே போல் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனம். 10வது அதிகாரம் 23, 6, 12 வாசம் மாதிரி 10, 23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. புரியுதுங்களா? இது எதுவுமே பக்தி விருத்தியை உண்டாக்காது. உலகத்தில் இருக்கிற எந்த விஷயங்களும் உங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இது உலகத்தில் தோன்றி உலகத்தோடு போகிற விஷயம். நம்ம போடுகிற ட்ரெஸ்ஸோ நம்முடைய அலங்காரமோ எதுவுமே பக்தி விருத்திக்கு ஏதுவானது கிடையாது. வெளிப்படையான காரியங்கள் எதுவுமே பக்தி விருத்திக்கு ஏதுவானது கிடையாது. அப்போது அனுபவிக்கலாம், ஆனால் பக்தி விருத்தி உண்டாகாது. அப்போ பக்தி விருத்தி உண்டாகாத ஒரு காரியத்தில் நீ ஃபோக்கஸ்டாக இருக்காதுன்னு சொல்ல வர்றார். அதுக்கு அடிமையாக போயிடாதுன்றார். அதை வந்து லீஸ்ட்டாக வச்சுக்கோ. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சில காரியங்களும் அவ்வளோதான். அதுக்கு நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சூழ்நிலைகளுக்கு நம்ம வந்து ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும். இப்போ சில பார்த்தீங்கன்னா இப்படி தான் அப்படின்னு ஒரு இது இருப்பாங்க. அதாவது எளிமையாக இருக்கணும், இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம ஆடம்பர பிரியராக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து வாழ்கிற வாழ்க்கை முறைக்கு நம்ம சில காரியங்கள் தேவை. இப்போ நீங்கள் பாருங்கள், சில காலத்துக்கு முன்னால் வந்து சாதாரண பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோன்ஸ் வந்துச்சு, மொபைல் ஃபோன் வந்துச்சு. அது வந்த பிறகு அப்புறம் அதுதான் எல்லார் கையிலையும் இருந்துச்சு. அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. ஸ்மார்ட் ஃபோன் வந்தாலும் அப்புறம் அதன் பிறகு சிலர் வந்து பிடிவாதமாக இல்லை எனக்கு இது தான் யூஸ் பண்ணுவேன்னு ஆர்டினரி ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பழக்கம். அது அவங்களுடைய தப்பை யாரையும் நான் தப்பாக சொல்லலை. அதுதான் சின்ன ஃபோன் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சா சந்தோஷம் பண்ணுங்கள், அதை பற்றி தப்பே கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்மார்ட் ஃபோன் அவசியமாக இருக்குது. அது ஆடம்பரம் வேலை, அவசியமாக தான் இருக்குது. அதன் மூலமாக நம்ம பல காரியங்களை நம்ம அறிகிறதற்கு அவசியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து கம்பல்சரியாக எல்லா வீடுகளிலும் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் கம்பல்சரியாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது ஆயிடுச்சு. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஃபோனை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்துருச்சு. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? இல்லை நான் ரொம்ப சிம்பிள் பழைய ஃபோன் தான் வச்சுருப்பேன் அப்படின்னா இன்றைக்கி வாழ முடியாது. புரியுதா? வீட்டில் பிள்ளைகள் தானே அவங்க வந்து படிக்க முடியாது. சூழ்நிலை இது, காலத்தின் கட்டாயம். புரியுதா? அது வந்து அப்படி இருக்குது. அதே போல தான் சில நம்ம அந்த ஆடம்பர பிரியராகவோ அது ஆடம்பரத்துக்காகவோ நம்ம வந்து அது மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிப்பிரகாரமாக இருக்கிறது சொல்கிறேன். ஆடம்பரத்துக்காகவோ ஆடம்பர விஷயத்துக்கு மாதிரி இல்லை, ஆனால் காலத்தின் கட்டாயமாய் சில விஷயங்கள் இருக்கிறது. அப்போ அந்த காலத்தின் கட்டாயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாதாரண மினிமைஸ்ட் லெவலில் நம்ம வந்து சாதாரணமாக அதனால் ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு போகிறதுல நம்ம தப்பு கிடையாது. அதுக்கு நம்ம அடிமையாக மாறிடக்கூடாது. எதுக்குமே நம்ம அடிமையாக மாறிடக்கூடாது. புரியுதுங்களா? எதுக்குமே நம்ம அடிமையாய் மாறுவது சரியல்ல. நம்ம வந்து ஆண்டவருடைய பரிசுத்தமாகுதலுக்கு, தேவ பக்திக்கு, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்திற்கு, தெய்வீக சுபாவத்திற்கு அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். இது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் 2ஆம் தரமான காரியமாகவே இவைகள் எல்லாத்தையுமே நம்ம கொள்ளணும். அதனாலே கலட்டுவதனால் ஒருவன் பரிசுத்தமாகிறது அல்ல, அதனால் போடுகிறதுனால் ஒருவன் குற்றவாளி ஆகிறது கிடையாது. ஆனால் எதுவானாலும் சரி தகுதியானதாக இருக்கணும். நம்முடைய ட்ரெஸ்ஸாக தகுதியானதாக இருக்கணும். எதுக்கு? நம் உடலை மறைப்பதற்கு, மற்றபடி மற்றவர்களை கவருகிறதற்கு அல்ல. அதில் தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லா விஷயமும் சொல்கிறேன், அடிப்படை காரியங்கள் தான் இருக்கணுமே தவிர நம்முடைய மனது அதில் அடிமையாய் இழுப்புண்டு போகக்கூடாது. இதெல்லாம் நகை பற்றி சொல்லிட்டேன். ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி கடைசியாக ஒன்று சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம்
மூன்றாம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 3:4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். சிலர் இந்த வசனத்தை எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும் அப்படின்னு வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், பரலோகத்தில் பாருங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் ஆண்டவரோடு நடந்துருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்குவாங்க லிட்டரலாக. இதனால் எப்பவுமே வசனத்தை ஓப்பனாக படிக்கணும். பாருங்கள், அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ பரலோகத்தில் எல்லாம் ஒயிட் ட்ரெஸ் தான், ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் இயேசு கிறிஸ்துவோடு நடந்திருக்கிறாங்க. அதனால் பூமியிலையும் ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும், கலர் ட்ரெஸ்ஸை போடக்கூடாது அப்படி நினைக்கிறவர்கள் உண்டு. சரியா? நீங்கள் ஒயிட் போடுறதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஒயிட் போடணும்னு உங்களுக்கு விருப்பமானால் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கலாம், அது தப்பே கிடையாது. அதை குறித்து நீங்களே பிரதிஷ்டை பண்ணி கொண்டால் அதை அப்படியே நீங்கள் தொடரலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒயிட் ட்ரெஸ் போட்டால் தான் நீங்கள் பரிசுத்தமாயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கலர் ட்ரெஸ் போடும்போது நீங்கள் பரிசுத்த குலைச்சலாய் மாறிவிடுகிறீர்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு சொல்ல வருவாங்க, மற்ற நாள் கலர் ட்ரெஸ். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒயிட் ட்ரெஸ்ஸில் பரிசுத்தம் இருக்குதுன்னா மற்ற நாளில் போடுறது அப்போ பரிசுத்த குலைச்சல் ஆகிடுச்சா? ஒயிட் ட்ரெஸ்னால் பரிசுத்தம் அப்படின்னா அப்போ கலர் ட்ரெஸ் போடும்போது பரிசுத்த குலைச்சல் ஆகிடுச்சா? அப்படி தானே அர்த்தம். ஒயிட்டில் பரிசுத்தம்னா அதில் பரிசுத்த குலைச்சல் தானே அர்த்தம் இல்லை? அப்படி ஆகாது. அதனால் நான் ஒயிட்டை குறை சொல்லவில்லை. ஒயிட் போடுறதுக்கு விருப்பமானா போட்டுக்கொள்ளலாம், அது கட்டாயம் அல்ல. அவரவருடைய விருப்பம், அவரவருடைய பிரதிஷ்டை, அதில் தவறு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒயிட் போட்டதுனால நான் பரிசுத்தமாயிட்டேன் கிடையவே கிடையாது. சரி, இந்த வசனம் என்ன தான் சொல்லு, இதை வச்சு என்ன அப்படி சொல்லுவோம், இந்த வசனம் என்ன தான் சொல்லுது? தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் பேர் சர்தையிலும் உண்டு. இங்கே வஸ்திரத்தை பற்றி தான் அந்த வசனமே இந்த பேசுது. 4ஆம் வசனம் ஃபுல்லாக தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு அப்படிங்கிறார். வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத அப்படின்னா கரைப்படுத்தாத. வஸ்திரங்களை கரைப்படுத்துறதுனா என்ன? ட்ரெஸ்ஸில் ஏதோ அழுக்குப்படுதா இல்லையா? ட்ரெஸ்ஸில் நமக்கு ஏற்படுகிறதான அழுக்கு கரைகள், அதை குறித்து பேசுகிறதா? அப்படி அல்ல. இது ட்ரெஸ் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை நீதியின் வஸ்திரம் இல்லையா? நமக்கு நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவர் உடுத்தி இருக்கிறார். அந்த நீதியின் வஸ்திரம் அழுக்குப்படுகிறது அப்படின்னா பாவத்தினால் அவங்களுடைய வாழ்க்கை, அந்த நீதியின் வஸ்திரம் கரைபடுகிறது பாவத்தினால். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த சர்தை சபையிலே தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத, தங்களை பாவத்தினால் கரைப்படுத்தி கொள்ளாத சில பேர் இருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் சுத்தமாக இருக்குது. எந்த ட்ரெஸ்ஸு? நீதியின் வஸ்திரம் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் இல்லை. அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நீதியின் வஸ்திரம், அந்த நீதியான வாழ்க்கை கரைபடாமல் இருக்குது. அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தில் கரையில்லாமல் இருக்கிறதுனால அதன் அடையாளமாக மேலையும் பியூராக கரையில்லாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறாங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெண்வஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரைப்பட்டால் பளிச்சுன்னு தெரியும். அப்போ வெண்வஸ்திரங்கள் போட்டு நடக்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் கரையில்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த கரையில்லாதவர்கள் அங்கேயும் கரையற்றவர்களாய் ஆண்டவரோடு நடக்கிறாங்கன்றார். கரை உள்ளவன் அந்த பூமியில் ஆண்டவரோடு நடக்க முடியாது, பரலோகத்திலும் போய் ஆண்டவரோடு நடக்க முடியாது. இந்த பூமியிலே கரையில்லாதவனாய் ஆண்டவரோடு நடக்கிறவன் கண்ணம் போடணுன்னு அங்கேயும் போய் ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிப்பான். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு சம்பவத்தை சும்மா காட்டுறேன் பாருங்கள். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே வாசிக்கிறேன். அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி,
கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அப்பொழுது தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். யோசுவா என்ற பிரதான ஆசாரியின் அழுக்கு வஸ்திரம் போட்டிருந்தாராம். சாத்தான் வந்து அவனை குற்றம் படுத்துகிறான். கர்த்தருக்கு முன்னால், பார், உன்னுடைய பிரதான ஆசாரியனே அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கான். அப்போ இது என்ன ஸ்ட்ரெயினா? யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டெயின் ஆகுதுல, கரை, வஸ்திரத்தில் வர கரை ஸ்டெயின், அந்த மாதிரி ஸ்டெயின்ன்றீங்களா? அந்த கரை கிடையாது, அழுக்கு அது கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வஸ்திரத்திலே அழுக்கு என்பது கரை அல்ல. அதாவது நம்ம சொல்கிற அந்த ஸ்டெயின், அந்த கரை கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் உன் அக்கிரமங்களை, இல்லையா, 4வது வசனம் பாருங்க. பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். அப்போ அந்த கரைங்கிறது எது? அக்கிரமம் தான் கரை. இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுடைய வஸ்திரத்தில் இருந்ததான அந்த அழுக்கு, அந்த கரைங்கிறது எது? அக்கிரமம். அதுதான் அங்கே இருந்த கரை. இது ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஸ்டெயின் கிடையாது. புரியுதுங்களா? ட்ரெஸ்ஸில் இருக்கிறது கிடையாது. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, நம்முடைய அக்கிரமம், நம்முடைய அநீதியான காரியங்கள், பாவமான காரியங்கள் தான் நம்மை கரைப்படுத்துகிறது. அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மாத்துறார். அப்போ சர்தையிலே கரைப்படாமல் இருந்தாங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்தவங்க இருந்தாங்க. அவங்க தேவனோடு வெண்வஸ்திரம் தரித்து அவரோடு நடக்கிறாங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால் ஒயிட் வந்து நமக்கு, உங்களுக்கு விருப்பமானால் போடுங்கள், தப்பே கிடையாது. ஒயிட் உங்களுக்கு விருப்பமானால் போடுங்கள். அதை குறித்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருந்தால் உங்கள் பிரதிஷ்டை உடைக்காதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். புரியுதா? ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும்னு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருந்தால் சந்தோஷமாக அதை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் திருப்பி கலர் ட்ரெஸ்ஸுக்கு போடணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருங்க, கண்டினியூ பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வெண்மை அதுதான் உங்களுடைய பரிசுத்தமாய் அடையாளம் காட்டுகிறது இல்லை, அப்படிலாம் கிடையாது. ட்ரெஸ்ஸு நம்மளை வந்து, வெள்ளை ட்ரெஸ் நம்மளை பரிசுத்தமானாக நம்ம அடையாளம் காட்டுவது கிடையாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்து அவருடைய சுபாவங்களை தரித்து கொள்வது தான் நமக்கு நகை அலங்காரம், உடை அலங்காரம், நிற அலங்காரம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதனால அதுக்கு ஃபோக்கஸில் இருங்க, மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எதை செய்தாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவான விஷயமா இருக்கட்டும், எதை செய்தாலும் அதுக்கு நீங்கள் அடிமையாகாத நிலைமையாக இருக்கட்டும், எதை செய்தாலும் அது மற்றவர்களை கவருகிறதற்கு என்கிற ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்கட்டும். அப்படி இருந்தால் நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவீர்கள். புரியுதுங்களா? வளருவீர்கள். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இதிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய உள்ளான அலங்கரிப்புக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது நிச்சயமாக வெளியிலேயே உங்களுக்கு பிரதிபலிக்கும். அதுதான் முக்கியம். அதனால் வெளியரங்கமான காரியம் நமக்கு பரலோகத்துக்கு ஸ்பெஷல் இது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு எதுக்குமே நீங்கள் அடிமைப்படாதீங்கன்றாரு. அதனால் நகையை கழட்டுவதனால் பரிசுத்தமோ அல்லது ஒயிட் ட்ரெஸ் போடுறதுனால பரிசுத்தமோ கிடையாது. ஆனால் அதை வந்து செகண்டரியாக வச்சுக்கணும், அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க. ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இன்றைக்கும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கிறோம். நமக்கென்று சில பிரதிஷ்டை இருக்கும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் போகிற சபையிலே சில காரியங்கள், கட்டுப்பாடுகள் இருக்கும், அதை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போடுறீங்களோ அல்லது கலர் ட்ரெஸ் போடுறீங்களோ, உங்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை உங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கணும். நீங்கள் நகை போடுறீங்களோ, நகையை கழட்டினாலோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய ஃபோக்கஸ் தெய்வீக சுபாவத்தில் இருக்கணும். அதில் தான் ஃபோக்கஸாக இருக்கணும்.
அதுதான் உங்களுக்கு பிரதான ஃபோக்கஸாக இருக்கணும். உங்களுடைய ட்ரெஸ் உங்களுக்கு ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தகுதியான ட்ரெஸ்ஸை ஆட்டோமேட்டிக்காக உடுத்துவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய புறம்பான அலங்கரிப்பு எல்லாம் ஒரு கரெக்டான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். எந்த லெவலில் இருக்கணும் அந்த லெவலில் கரெக்டாக இருக்கும், கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணாத நபர்கள் தான் கட்டுப்பாடை இழந்து புறம்பான அலங்கரிப்பிலே போய் ஆண்டவரை விசனப்படுத்துகிறவர்களாய் மாறி போகிறாங்க. அங்கே தான் ஆண்டவர் கையை வைக்கிறார். அதனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு உங்களுக்கு உடன்படிக்கை இருந்தால் நீங்கள் அதை கடைபிடிங்க. நீங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் பிரதிஷ்டையே உங்களை பெருமையாய் உங்களை நடத்திடக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கணும். நான் நகையை கழட்டிட்டேன் அதனால் நான் ரொம்ப கிரேட், அப்படி அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது இன்னும் மோசமானது. நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறேன் அதனால் நான் மற்றவங்களோட ரொம்ப கிரேட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களை ஆண்டவரை விட்டு பிரிச்சிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவ பிள்ளையே, ஆண்டவரோடு நெருங்கி இருப்பது தான் வாழ்க்கை. அதிலேயே கவனத்தை செலுத்துங்க. மற்ற புறம்பான அலங்கரிப்புக்கு ரொம்ப கவனத்தை செலுத்தாதீங்க. சாதாரணமாக இருங்க, கேஷுவலாக இருங்க, அதில் ஃபோக்கஸ்டாக இருக்காதீங்க. எதை செய்தாலும் ஏன் செய்கிறேன்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்கணும், தெரியணும். ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா ஏன் வச்சு இதை செய்கிறீங்க? நீங்கள் ஒரு நகை போடுறீங்க, ஏன் அதை போடுறீங்க? நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் விரும்புகிறீங்க, ஏன் அதை விரும்புகிறீங்க? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். உங்கள் இருதயத்தில் பதில் சொல்லணும். ஏன், எதுக்கு? மற்றவங்கள விட நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசாட்சி அதை சொல்லிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. காஸ்ட்லியாக ஒன்று வச்சுருக்கிறீங்க, காஸ்ட்லி வாட்ச், காஸ்ட்லி மோதிரம், காஸ்ட்லியான மொபைல், காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி, ஏன் அதை வச்சுருக்கீங்க? உங்களையே நீங்கள் கேள்வி கேளுங்க. காஸ்ட்லி ட்ரெஸ் தான் நான் போடுவேன், ஏன்? உங்களையே அந்த கேள்வி கேளுங்க. ஏன் ஏன் உங்கள் மனசாட்சியை திறந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்போ தான் 4 பேர் உங்களை மதிப்பாங்களா? அப்போ நீங்கள் தப்பாக இருக்கிறீங்க. அப்படி இருந்தால் தான் 4 பேர் உங்களை மதிப்பாங்கன்னா அந்த மனுஷனுடைய மதிப்புக்காக நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆண்டவருடைய மதிப்பை நீங்கள் நினைக்கலன்னு அர்த்தம். நான் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்வது இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? நம்ம எதை செஞ்சாலும் ஏன் செய்கிறோன்னு ஒரு கேள்வி நீங்களே கேட்டு பாருங்கள், உங்களுக்கே பதில் கிடைச்சிடும். நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களையே நீங்கள் கேட்டு நீங்களே பதில் சொல்லிவிடுங்க. ஏன் இதை நான் செய்கிறேன்? ஏன் இதை நான் வாங்கினேன்? ஏன் இதை நான் உடுத்துறேன்? ஏன் இதை நான் வச்சுருக்கிறேன்? ஏன்? உங்களுக்கு தெரியும். உங்கள் மனசாட்சி உங்களுக்கு பதில் சொல்லும். அது வேதத்தோடு ஒத்திருந்தால் விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அது வேதத்திற்கு ஒத்து வராத காரிய பதிலை, அந்த ஏன் என்ற கேள்விக்கு பதில் உங்கள் மனசாட்சியை சொல்லும்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஏன்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்கள் வெளி தோற்றத்தை குறித்து எங்களுக்கு தெரிவித்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாய், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு இவைகளை நாங்கள் அறிந்து உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய. எதை செய்தாலும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தகுதியானதாக எங்களுக்கு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அதுவே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இருப்பதாக. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.